ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். காகிதப்பூ. அது நல்லா வளர்கிறதுக்கு வேர் வர வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாமா? காஃபி தூள் எடுத்துக்கோங்க, அதோட பூண்டு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் கலந்து கொஞ்சம் நேரம் தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றி விட்டு அது ஊறுற வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் விட்டுருக்கோங்க. ஓகே, இப்போது பிங்க் கலர் காகிதப்பூவை பற்றி தான் பேச போகிறோம். எப்பவும் ஒரு வீட்டுக்கு போனால் அதுலேருந்து கட்டிங் தானே கொண்டு வரும். கட்டிங் கொண்டு வந்து போடுறத விட இந்த மாதிரி வேர் வர வச்சு அதை எடுத்து போடும்போது நமக்கு சீக்கிரமாக வளர தொடங்கும். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் மணலில் 2 பிளாஸ்டிக் டம்ளரில் அழகாக மணல் எடுத்துக்கோங்க. அந்த மணலில் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கட்டிங் காகித பிளான்ட்டோட கட்டிங், அதை அலோவேரா ஜெல் உங்களுக்கு கிடைச்சா, அது எங்கேயா இருக்கும் பாருங்கள், ஜெல் கிடைச்சா அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அலோவேரா ஜெல்லுக்குள்ளே இந்த ஸ்டிக்கு, அதாவது காகிதப்பூ பிளான்ட்டோட ஸ்டெம்மை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போட்டுக்கோங்க. மணலுக்குள்ளே போட்டு பொதிச்சு வச்சுருங்க. ஓகே, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கலவை, அதாவது பூண்டும் காஃபி தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் ஊற்றணும். அதோடு ஊற்றக்கூடாது, வடிகட்டிக்கங்க. முடிஞ்சால் வடி இருந்தால் வடிகட்டிக்கங்க. நான் கையிலேயே தான் வடிகட்டிக்கிட்டேன். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு கவர் பண்ணி லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பிளான்ஸ் இருக்கிற இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 7 days கழித்து பார்க்கும்போது அழகாக வேர் வந்திருக்குமா. ஸோ நாமளும் செக் பண்ண தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி டே 1 இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 7 daysக்குள்ளே அங்கே வேர் வருதான்னு பார்க்கலாம், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது அந்த பூண்டு காஃபி தூள் கலவை இருக்கு இல்லையா, அது ரெடி ஆயாச்சு. ஒரு 15 minutes விட்டுடுங்க. அதுக்கப்புறமா எடுத்து போடுங்க. அலோவேரா ஜெல் கிடைச்சா அந்த ஜெல்லையுமே அதில் போட்டுக்கோங்க. காஃபி தூள், பூண்டு அண்ட் ஜெல் இதை போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து இந்த பிளான்ட்டில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அழகான 2 பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டு நீங்கள் இந்த 2 பிளான்ட் இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட்டையும் அழகாக கவர் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக பார்த்து கவர் பண்ணணும். கவர் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம என்றைக்குமே பிளான்ட்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போது நான் இந்த தண்ணியை ஊற்ற போகிற பாருங்கள். அதாவது ஊற்றும்போது நீங்கள் வடிகட்டி ஊற்றுங்க. நான் வடி இல்லாதனால கையிலையே ஊற்றிக்கிட்டேன். ஸோ ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரௌன் கலரில் ஊற்றிட்டு அது ஏதோ ஒரு ஹெல்த், அதில் சக்தி இருக்காமா, சீக்கிரமே வேர் பிடிக்கும் 7 daysலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சேலஞ்சை நானும் எடுத்திருக்கேன். ஸோ செஞ்சு பார்க்கலாமே, நமக்கு தான் பிளான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ இது பிங்க் கலர் பூ வேறு, செஞ்சு பார்க்கலாமேன்னு சொல்லி நானும் இந்த டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டேன். 7 daysக்கு அப்புறம் வேர் பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போது கவர் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். அழகாக ஒரு கவர் எடுத்து அதை கவர் பண்ணிவிட்டு கீழேருந்து லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா உள்ளே எந்த காற்றும் போகாத மாதிரி இருக்கணும். அதனால தான் அவங்க அப்படி செய்கிறாங்க. அவங்க வந்து ஆக்சுவலி இந்த பேஸ்ட் இது இருக்கு இல்லையா, செல்லோ டேப் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது, அதை போட்டு நல்லா ஒட்டியிருந்தாங்க. ஆனால் நான் அதை வச்சு ஒட்டல, லப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னு லப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டேன். உங்களுக்கு செல்லோ டேப் இருந்தால் நீங்கள் அவங்க ஃபாலோ பண்ணுற வேயே ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி கவர் போட்டுட்டு கீழே செல்லோ டேப் வச்சு இறுக்கமாக நீங்கள் ஒரு 3 சுற்று போட்டு விட்ருங்க. நான் கொஞ்சம் லேட்டராக போடலான்ட்டு எனக்கு செல்லோ டேப் இல்லை, ஈவினிங் தான் போய் வாங்கிட்டு வரணும். நைட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டு செல்லோ டேப்பை சுற்றியும் போட்டு விட போகிறேன். போட்டு விட்டுட்டு ஒரு 7 days கழித்து உண்மையாக வருதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு நாமளும் பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி சேலஞ்சில் வெற்றி பெற்றிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணுறேன், எனக்கும் அந்த ரிசல்ட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். இப்போ கீழே எடுத்து வச்சாச்சு. நம்ம 7 daysக்கு அப்புறம் அடுத்த வீடியோவில், அதாவது அடுத்த வீடியோவில் கிடையாது, இந்த 7 daysக்கு அப்புறம் பிளான்ட் இந்த காகிதப்பூ வீடியோவில் அந்த வேர் பிடிச்சிச்சா இல்லையான்னு பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.